இன்றைக்கி எங்களுக்கு வேலை இல்ல. அதனால வீட்ல வெட்டியா இருந்தோம். வேலைக்கு லீவ் விட்டாங்க. வீட்ல லீவ் விடலையேன்னு நெனச்சு புலம்பிக்கிட்டே இருந்தேன். அம்மா வந்து நீங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுங்க. நான் வேலைய எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா, என் தங்கச்சியோடைய தொல்ல தாங்க முடியல. வா காடு விளாட்லான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. எனக்கு இந்த ரம்மிலாம் விளையாட தெரியாது. ஆனா இவ எப்படி தான் இதெல்லாம் கத்துக்கிட்டாளோ தெரியல. அவ்ளோ சூப்பரா விளாடுவா. எத்தனையோ டைம் எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் ட்ரை பண்ணியிருக்கா. நான் கத்துப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கா மறந்துருவேன். எப்படி தான் அத ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியல. சரி கிச்சன் பக்கம் போலாம் அப்படின்னு பார்த்தா, அம்மா அதுக்குள்ள சாப்பாடு சூப்பரா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நண்டு கிரேவி, மீன் குழம்பு தான் ரெடி பண்ணாங்க. அம்மா மட்டும் கிச்சனுக்கு வந்தாங்கன்னா எப்படின்னு தெரியல. எல்லா வேலையும் கட கட கடன்னு முடிச்சிடுறாங்க. அதுவே நானா இருந்தா ஒரு குழம்பு வைக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அது நான்வெஜ்லாம் செய்கிறோன்னா அவ்வளோதான். என்னம்மா இது மீனை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் செம்மையா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி நின்று பாரு, எடுத்த உடனே கேட்காத அப்படின்ட்டு. அப்புறம் பொறுமையாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. குழம்பு கொதிக்கும்போது மீன் போட்டோன்னா அம்மா எப்போதுமே திட்டுவாங்க. மீனை போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்பு எந்த அளவுக்கு நமக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு கொதிச்சு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் மீனை போட்டு உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. எனக்கு அந்த மெத்தட் பிடிக்காது. ஆனால் அவங்க செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதுவே நான் அந்த மாதிரி செஞ்சேன்னா வேகாத மாதிரி இருக்கும். அது எப்படின்னு தான் தெரியல. கவலை மீன் வறுக்கிறதுனா அம்மாவை தவிர வேறு யாராலையும் அவ்வளோ சூப்பராக பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வறுப்பாங்க. மற்றவங்க யாருனா வறுத்தாங்கன்னா அந்த முள்ளுலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அம்மா வறுத்தாங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டே வரும். குழம்புக்காக வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினச்சேன். கடைசியில் வறுக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. திருக்க மீன் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டு திரும்ப தூங்கலான்னு பார்த்தா என் தங்கச்சி காடு விளையாட கூப்பிட்டா. இதுக்கப்புறம் முடியாதுடி அப்படின்ட்டு படுத்து தூங்கிட்டேன். செம்ம திட்டும் வாங்கினேன் அதுக்கேற்ற மாதிரி.